கன்னிராசி அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி. பொதுவாக இந்த கன்னிராசியில் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் நர்ஸ் ஆயிடுவீங்க. அப்படி ஒரு தன்மை, பாசம், தாய்மை குணம் அதிகம் உடைய ராசி கடகராசிக்கு ஈக்குவல் கன்னிராசி தான். பொதுவாக இந்த கன்னிராசியில் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். தலைமுடியை நல்லா வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள், முடி மேலே ரொம்ப கவனங்கள் செலுத்தக்கூடிய ராசியும் இந்த கன்னிராசி. ஏன்னா கன்னிராசியில் ராகுவோடைய சாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும். ராகுன்னாவே தலைமுடி, ராகுன்னாவே தன்னுடைய தாத்தா. இது இருந்தால் கூட 2024 வரைக்கும் பல சுபகாரியங்கள் தடபட்டு, கலத்திரக்காரகம் சொல்லக்கூடிய ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவான் ராகுவுடைய அமைப்பில் அங்கே பிரவேசம் பண்ணனால பல தடப்பட்ட திருமணங்கள், காதலிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நடக்காது. அப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்கள் கூட நடந்திருந்த உங்களுக்கு இப்போ ராகு கேது பெயர்ச்சியாகி, ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு கேது பெயர்ச்சி ஆகிறதுனால சுபகாரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. பிரதிபலிக்க போறீங்க, மினுக்க போறீங்கன்னு சொல்லலாம். காசு பணத்தில் செழிப்பாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருதுன்னு சொல்லலாம். சம்பாரிச்சு 4 பேருக்கு தானம் பண்ணணும், தவம் பண்ணணும், ட்ரஸ்ட். கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். இப்படி பொது சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள் எல்லாமே இந்த கன்னிராசிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 4 ராசிகள் பார்த்தீங்கன்னா சித்தர் ஜாதகம்னு சொல்லுவோம். ஆண்களா பிறந்திருந்தா, பெண்களா பிறந்திருந்தா சிஸ்டர் ஜாதகம்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிறிஸ்தவர்களா பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கன்னியாஸ்திரி. ஏன்னா கல்யாண காட்சிகள் நடக்காம தான் வாழ்க்கையை தான் குடும்பத்துக்குன்னே அர்ப்பணிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி, கன்னிராசி, தனுசு ராசி, மீன ராசி. அப்போ இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஜாதகம், பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு கட்ட காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் நடந்தால் கூட ஒன்று டிவைஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை கணவன் மனைவி பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை கணவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்து தேவையில்லாமல் வேற ஏதாவது ஒரு தொடர்பாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க குலதெய்வத்தை வேண்டி, முருகக்கடவுளை வேண்டி, விஷ்ணு பெருமானை வேண்டி, தனக்கு அமையக்கூடிய கணவன் நல்லபடியா இருந்து கடைசி காலத்து வரைக்கும் என் கூட துணையா இருக்குன்னு சொல்லி வேண்டக்கூடிய ராசி கன்னிராசி பெண்கள் தான். கன்னிராசி பெண்களுக்கு 2 தாரத்து தோஷம் வரும். அதனால முயன்ற அளவுக்கு அந்த 2 தாரம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய தெய்வத்தை முறையா வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த 2025க்கு மேல கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் தான் வருது. வாழ்க்கை பொன்னான நேரங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நேரங்கள் வரப்போகுது. நல்ல வேலை வாய்ப்புகள், குடும்ப ஒற்றுமைகள், நிறைய சம்பாதிக்க போறீங்க. பொதுவாக இந்த கன்னிராசியில பெண்கள் தான் படிப்புல நம்பர் 1. ஆண்கள் கன்னிராசியில படிப்பு ஏறாது. அப்ப படிக்கக்கூடிய பெண்கள் கன்னிராசிக்காரங்க ஒருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்தில் சரபேஸ்வரர் பூஜை நடக்கும். ஒரு நாள் அட்டன் பண்ணுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ராகு தோஷம் வராது, கேது தோஷம் வராது. வாழ்க்கையை உச்ச நிலையில் இருக்கும். இப்படி அங்கே போய் முறையாக வழிபட்டு வந்தாலும், இல்லை கோயில் வாசலில் வந்தால் ஏதாவது ஒரு ருத்ராட்சம் கயிறு வாங்கிங்க, குறையில்லாமல் இருப்பீங்க. பொதுவாக இந்த கன்னிராசிக்கு இந்த 2025 நல்ல நேரம்தான், பொன்னான நாள் தான். புது வியாபாரங்கள் தொடங்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உண்டு. புது ப்ராஜெக்டுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. அரசனை போல வாழலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் மீன ராசியில் பிரதிபலிக்கிறனால உங்களுக்கு உயர் பதவி. இந்த டாக்டருக்கு படிச்சிருக்கவங்களாம் டாக்டரேட் பட்டம் வாங்கிடுவீங்க. நர்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பட்டம் வாங்கிடுவீங்க. சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இப்படி கணிதம் சம்மந்தப்பட்ட, பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்கெல்லாம் படிப்பில் தெளிவாக வந்துடுவீங்க. உங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே விலகி போச்சு.
குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் வீடான மிதுன ராசியில் பெயர்ச்சி வரப்போகிறாரு. பொன்னான நாள் தான். குறையில்லாமல் வாழ போகிறீங்க. அவங்கவுங்க தாயி தகப்பனை மதித்து சொந்த பந்தத்தோட அரவணைப்பில் இருந்து பக்குவமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 26 ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்கள் ஆசைகள், உங்கள் தேவைகள் என்னென்ன, எதுக்காக நீங்கள் சாமி கும்பிடுறீங்களோ, எந்த பிரச்சனை நினைக்கிறீங்களோ எல்லாமே பூர்த்தி ஆகிடும். முன்னோரை நினைங்க, குலதெய்வத்தை நினச்சி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக வரப்போகுது. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி இந்த 2025 வாழ்க்கையை ருசிச்சு வாழக்கூடிய தன்மை எல்லாருக்கும் அமையட்டும். சிவாய நம. வணக்கம் அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பிரபஞ்சம் உங்களை சிறப்பாக எடுத்து செல்லட்டும். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவை தரட்டும். நிறைய க்ஷேத்திரங்கள் போயிருப்பீங்க, நிறைய விஷயங்களில் பகிர்ந்திருப்பீங்க. உங்களை கூப்பிட்டு பல காரியங்களை முடிச்சு தர சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இப்போது உங்களுக்கு நடந்தது. இந்த 2025லையும் இதுபோல தான் பல காரியங்கள் வரும். அதை நீங்கள் செய்வீங்க. செய்யறதுக்குள்ள ஆற்றலும் துணிச்சலும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எதிரி இவர்தான்னு தெரிஞ்சால் கூட அவங்கள்ட்டே நீங்கள் அதை ஒப்படைச்சிடுவீங்க. இல்லை அவங்கள்ட்டே சரணாகதி ஆகிடுவீங்க. நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு அவங்கள்ட்டே சொல்லிவிடுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, வாங்கும்போது வாங்கிடுவாங்க, செய்ய போகும்போது தடுமாறி திருப்பி உங்களை கூப்பிட்டு அம்மா என்னால் முடியாது நீயே செய்யின்னு சொல்லிடுவாங்க. இது இப்போ நீங்கள் இந்த ஆண்டில் நடக்க போகிற உண்மையை பக்குவமாக சமாளிக்கிற வீதம் இது. ஏனென்றால் கன்னியாராசி நேயர்கள் மிகவும் கணிதத்தின் மூலமாகவும் சரி, அனுபவத்தின் மூலமாகவும் சரி, வரும் முன் சொல்லி கெட்ட பேர் எடுத்துக்கிறவங்க. இப்படி செஞ்சால் இப்படி இருக்குங்க, அப்படி செஞ்சால் இப்படி இருக்கும் ஆன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்காதனால இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு குறை சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னதை மறுபடியும் யோசிப்பாங்க. அப்புறம் நான் அவங்கள பார்க்கணும், நீங்கள் உங்களோட நேரடியாக பார்க்கணும், இப்படிலாம் கேட்பாங்க. உங்கள் சூழ்நிலை வேறு மாதிரி மாறிடும். புதிய படிப்பு படிப்பதற்கும், படிப்பின் மூலமாக நிறைய முயற்சிகள் எடுப்பதற்கும், புதிய ஆராய்ச்சி செய்வதற்கும் சிறந்த நேரம் இது. இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாகவே 2025 என்றால் 9ஆம் நம்பரில் பிறக்குது. நவக்கோள்களும் உங்களுக்கு அனைவருக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மை தான் செய்யும். அதில் சிறப்பாக கன்னியா ராசி நேயர்கள், கன்னியா லக்ன நேயர்கள், லக்னாதிபதி கன்னியில் இருப்பவர்கள், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அதனுடைய லக்னாதிபதி கன்னியில் இருந்தால் இந்த சாராம்சத்தின் பலனை அவர்கள் பெறுவார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல புத பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த பேராசை, பொறாமை, ஆடம்பரம் இதெல்லாம் உள்ள சுக்கிரன் அவர் அங்கே நீச்சம் அடைகிறார். அப்படி இருக்கிறதுனால ஆமாம் என்ன வாழ்க்கையில் நம்ம அடைஞ்சோம், எல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்னு அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்ன பண்ணால் வெக்ஸ் ஆகிடும். புதனுடைய ஆதிக்கம் என்ன, நான் அப்பையிலும் சொன்ன நீ கேட்டியா, நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்கிறது ஒரு கம்பீரம் அதிகமாயிரும். அதுதான் இந்த வருஷத்துக்கு வருது. ஏன்னு கேட்டால் புத்தாண்டுக்கு 10ஆம் இடத்தோடைய ராசி அதிபதி. அந்த புத்தாண்டு ரகக்கு அந்த சம்பவத்துக்கு 10ஆம் இடத்து கர்மஸ்தானத்துக்கு உடையது. இது கர்மகாரகனாக இருந்தாலும் கூட அந்த கர்மஸ்தானத்தின் அதிபதி புதன் பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறுவதால் அவர் இந்த புத்தாண்டு பிறக்கும்போது புதனும் சூரியனும் சேர்ந்து ஒன்றாக இருப்பதனால் இந்த ஆண்டில் கண்டிப்பாக நிறைய பரிசு, பாராட்டுகள், நிறைய பட்டங்கள் கொடுக்கறதும் வாங்கிறதும் இருக்கும். குழந்தைங்க நிறைய போய் பரிசுகள் வாங்கிட்டு வரோம். உங்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு கௌரவம் நிறைஞ்சிருக்கும். ஆக மொத்தத்தில் கன்னியா ராசி நேயர்களும், கன்னியா லக்னம், கன்னியா இல்லை லக்னாதிபதி நின்ற வீட்டு அதிபதி நின்ற நபர்களும் கூட இந்த ஆண்டு சிறப்பான பாதையை நோக்கி செல்வார்கள். 60% கீழே இறங்கும், அப்படியே 90% மேலே ஏறும். 60% இறங்கும் போதும் உங்களுக்கு அனுபவப்பட்டதுனால பரவாயில்லைங்க சொல்கிற மாதிரி இருப்பீங்க. 90% போகும்போது 100% வரல, அது ஒரு பெரிய விஷயமா அண்ணே போன 90 போனதையும் நீங்கள் அது பெருசாக நினைக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் 100% தான் நீ நினைப்பீங்க.
காரணம் சூரியன், புதன் புதாத்திய யோகத்தில் அறிவுபூர்வமான விஷயத்தில் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறதுனால நம்ம இது நான் எதுனா புலிப்பாணி, ஜோதிட அலங்காரம் இது மாதிரி பழைய நூல்கள்லேயும் இந்த குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒரு பேரராசின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். பேர் என்னம்மா வயசு என்னம்மான்னுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். பேரை கேட்பாங்க, வயசை போடுவாங்க. அதான் அந்த வயசை பார்த்து 12ஆல் வகுத்தட்டி இப்போ என்ன நடக்குது அது சொல்லுவாங்க. ஆமாம் சார், ஆமாம்மா ஆமாம்மான்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. அதன்படி தான் இப்போ அந்த கணக்கு மூலமாக நம்ம போடுறோம். இந்த 12 கூடையவனும் அந்த அதிபதியும் 2 பேரும் புதாத்திய யோகம் பெற்று 4ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருப்பதனால் கௌரவமான செலவும் கௌரவமான சூழ்நிலையும் வரும். நல்ல வரவு, நல்ல செலவு, நல்ல பாதுகாப்பு. சிலருக்கு வீடு வாசல் வாங்குவதோ அப்பார்ட்மெண்ட் வாங்குவதோ நடக்கும். அதுலேயும் சில கோளாறுகள் இருக்கும். அந்த கோளாறுலாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான இந்த காலம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆகையினால் இந்த கன்னியாராசி நேயர்கள் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற நோக்கமுடையவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனை எனக்கு எப்படியே வந்தது எல்லாம் இறைவர்களாலையும் மற்ற நண்பர்கள் மூலமாக நான் ஒரு நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியாகி வந்துட்டேன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். மேலும் அடுத்த நிகழ்வை மீண்டும் பார்ப்போம். அதுவரை உங்களை மீண்டும் சந்திக்கும் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி, அதாவது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட கருத்துக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்குது, அது உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்து நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது. அதுல கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எத்தகைய ஒரு தாக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய டைம்லைன்ஸ், வாழ்க்கை சம்பவங்கள் எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கண்ட்ரோல் செய்யுதுங்கிறது நமக்கு டீட்டெயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரருக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள எப்படி இருக்கக்கூடிய ஒரு தாக்கங்கள், வாழ்க்கை சம்பவங்கள், பலாபலன்கள் இருக்க போகுது கன்னி ராசிக்குன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024 ஒரு மாதிரியான ஒரு ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் இருந்து சில மனக்குழப்பங்களையும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், பங்குதாரர்கள் அது மாதிரி சில விஷயத்துல அப்படி ஒன்றும் ஒரு திருப்தியான ஒரு அமைப்புகள் கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா ராகு 7ஆம் இடத்திலிருந்து எந்த ஒரு சுப பார்வையும் சுப தாக்கமும் இல்லாமல் பாவத்துவமா இருந்து சில தாக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அது எல்லா வயதினருக்கும் உள்பட, அதாவது இளம் வயதினராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நடு வயதினர் என்று சொல்லப்படுகிற 40, 45, 50 வயசுக்குள்ள ஒரு வேலைக்கு போகக்கூடிய மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சொல்லப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும், அந்த நம்ம வாழ்க்கையில யாரு நம்ம இமிடியட்டா சந்திக்கிறோமோ, அதாவது அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அப்படி ஒன்று ஒரு அனுகூலமான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ, ஒரு சிச்சுவேஷனோ, ஒரு வாழ்க்கை சம்பவங்களோ வரவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. சில பேர்த்துக்கு ஒரு அந்நிய தொடர்பு சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு சில ஸ்கேம்ல மாட்டியிருக்கலாம், சில பேர் தெரியாத நபர்களோட சேர்ந்து வாங்கி கட்டியிருக்கலாம், அதாவது பின்வலைகள் பெற்றிருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6க்கு மாறி ராசிக்குள்ளேயே கேது இருந்து குழப்பத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் கொடுத்துட்டு இருந்த கேதுவும் 12ஆம் இடத்துக்கு போய் ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான மாற்றம். ஸோ மே 2025 இருந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது. உங்களுடைய டெய்லி நீங்க அன்றாட வாழ்க்கையில டீல் பண்றவங்க மூலமா சில எதிர்ப்புகள், சில தோய்வுகள், சில பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் நீங்க போகிறது.
ஸோ கொஞ்சம் வேகமாக செயல்பட போறீங்க. உங்க எண்ணத்துல கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க போகுது. தீர்க்கமா செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரப்போகிறதுங்கிறதா ஒரு குட் நியூஸ் ஃபார் கன்னிராசிக்காரர்களுக்கு. குறிப்பா சொல்ல வேணும்னா முதல் 4 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நன்றாக உண்டு. அதே சமயத்துல சனி 6ஆம் இடத்துல இருந்து கடன் நோய் எதிரி வம்புவர்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு வந்து சில முயற்சிகளையும் சில அலைச்சல்கள் சில அதிகமான வேலை பளு ஒரு மெயினான சில விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள உடனே செய்யக்கூடிய அமைப்பும் கொடுக்குது. ஸோ வாழ்க்கை கொஞ்சம் வேகமா போக போகுது. கடந்த ஒரு வருடமாக சில ரீசனுக்காக சிலதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் மாணவர்கள் அவ்வளோ இறங்கி படிக்க முடியாமல் தொய்வா இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லத்தரசிகள் வந்து அவங்க நினைச்சது எதுவும் செயல்பட முடியாமல், தொழிலதிபர்கள் வந்து பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்த ஒரு அமைப்பெல்லாம் மாறி கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம்லைன்ஸ்ல இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராகு 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோன் மூலமாக ஜெயிப்பது, ஒரு அபிவிருத்தி பண்றது, ஃபண்டிங் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்குது, வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சோஷியல் மீடியா மூலமாக பெனிஃபிட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் குரு ராசியை 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது 10ஆம் இடத்துக்கு மாறுவதும் தப்பில்லை. 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இடம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம். 4ஆம் வீட்டு ஆகிய தனுசையே குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா தாயார், இடம், வண்டி, வீடு, பூமி, இம்மூவபிள் அண்ட் மூவபிள் அசட் என்று சொல்லப்படுகிற விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் வேகமாக சில விஷயங்கள் நடந்து ஜாதகருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது மாதிரி ரீதியான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஒரு முன்னேற்றம் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குதுங்க. கடந்த ஒரு வருடமாக எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகுது. நம்ம முயற்சி எடுத்தாலும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்று நம்ம மன உளைச்சலும் இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் உள்ள கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு. ராகு கேது ராசியிலிருந்து விலகுவதும் 7ஆம் இடத்திலிருந்து விலகுவதும் ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்துல குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன வாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கையில போகக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னி ராசிக்கு இருக்கு. ஸோ குரு பயிற்சியும் சாதகம், ராகு கேது பயிற்சியும் சாதகம். சனி 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால நீங்க வந்து பயந்து கொள்ள வேண்டியதில்லை, கண்டக சனி என்று நினைச்சுக்க வேண்டியதில்லை. அது என்னன்னா உங்களை வாழ்க்கையில இன்னுமே கொஞ்சம் ஓய்வா இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் வேலை கடுமையாக செய்ய வைக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும், டிலே இல்லாமல் போஸ்ட்போன்மெண்ட் இல்லாமல் அன்னன்று செய்யக்கூடிய அன்றாடு செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கே செய்ய வைக்கும், லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது ஒழிய சனி வந்து ராஜயோகாதிபதி சனி கன்னிராசியை பார்ப்பதனால் பெரிய தவறு கிடையாது. சரி, எப்படி பார்த்து போனாலும் 24ல் நீங்க போட்ட திட்டங்கள்லாம் 25ல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பா லாஸ்ட் 8 monthsல நீங்க கண்கூட பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி ஒரு ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நல்ல ஒரு திருப்தியான முடிவு, பலாபலன்கள், அது மூலமாக சில லாபங்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகள் வம்பு வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு, எதிரிகள் விலகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே ராகு 6ஆம் இடத்துக்கு வந்து கொடுக்குறார். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஒரு அருமையான ஒரு 2025, அதாவது 24 கம்பேர் பண்ணுறப்போ 25ல் முதல் 4 மாதம் கம்பேர் பண்ணுறப்போ மே மாதத்திலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்னதான் குரு ராசியை பார்க்கலினாலும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து முன்னேறதுக்கு என்ன வழியோ பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கறது எப்பவுமே நல்லது தான். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வருவீங்க. மேலே உட்காந்துட்டு காலை மட்டும் நடச்சிட்டு இருக்கிறவங்க உள்ள குதிச்சு வாழ்க்கைங்கிற ஒரு ஆற்றில் ஜெயிப்பதற்கு என்னங்கிற எதிர்நீச்சல் போட அமைச்சிருவீங்க. அது மூலமாக அடுத்த 2026-27 நீங்கள் லாபம் பெறக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு போகக்கூடிய அமைப்புக்கு தேவையான ஃபவுண்டேஷன் ஒர்க் செய்யக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேல கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ புதனின் நிலையும் பார்த்தீங்கன்னா மாதத்தோறும் மாறிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்தும் கொஞ்சம் பலாபலன்கள் வந்து மாசம் மாசம் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எத்தகைய ஒரு
நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த நட்சத்திரம் மூலமாக என்ன தசாபுக்திகள் இப்போ போயிட்டு இருக்கு, அந்த தசாநாதன் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், புத்திநாதன் எப்படி இருக்கார் வச்சு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ப்ரெசன்ட், இம்மீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எந்த விஷயம் எப்படி நடக்குங்கிறது நம்ம உங்கள் ஜென்ம ஜாதகத்தையோட ஒப்பிட்டு கோச்சாரத்தையும் உள்ள கொண்டு வந்து துல்லியமாக சொல்ல முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது மூலமாக உங்களோட ஜாதகத்தை வச்சு இப்போ கோச்சாரத்தை வச்சு சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் அருமையான பலன்களும் துல்லியமான பலன்களும் கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கொடுக்க முடியும் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.